இப்போ சிலர் கொடி பிடிக்கலாம், அதுலேயே சில விவாதங்கள்லாம் இருக்கு, சர்ச்சையெல்லாம் இருக்கு. அது உண்மையில் அதிமுக காரங்களே தாவேகா கொடியோட வந்தாங்க அப்படின்னு. இப்போ செல்வ பெருந்தகை காமிக்கிறாரு, காங்கிரஸ் கூட்டத்திலையும் தாவேகா கொடியெல்லாம் இருக்கிறது. எந்த அடிப்படையில் கூட்டணி வந்துருச்சு, பிள்ளையார் சொல்லி போடப்பட்டதுன்னா எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? உங்களுக்கு கிடைச்ச தகவல் என்ன? அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அவர்களுக்கு கிடைக்கிற மாதிரிலாம் எனக்கு தகவல்கள்லாம் கிடைக்காது. நான் செய்தித்தாள் ஊடகத்துல வரக்கூடிய கிடைக்காத தகவல்களா உங்க தரப்புல இருந்து? எனக்கு ஒன்றும் இல்லை, சாதாரண சாமானியன், அரசியல் சாமானியன். இப்ப பேச வரும்போதே ஜீவசாப்தன் உள்ள ஒருவர் பாருங்க. இப்ப என்னன்னா, ஒரு வளரும் கட்சி சேரக்கூடிய இடம் அதிமுக. ஒரு கூட்டணி என்கிற பெயரில் அது தன் நிலையை குறைச்சுக்கிற, தன் தன்மையை மாற்றிக் கொள்ளுகிற கட்சி தான் திமுக. அப்படி தாவேகா சொல்லியிருக்கு. தாவேகா சொல்லல, பாட்டாளி மக்கள் கட்சி யானை சின்னத்தில் நின்றாங்க, அங்கீகாரம் பெற்று சட்டமன்ற உறுப்பினர்களாகி அது மாம்பழக்கனி சின்னமாக மாறியது எப்போன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா முதல்ல தனிச்சு மங்களூர்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மங்களூர் மற்றும் காட்டுமன்னார் கோயில், இன்றைக்கு இருக்கக்கூடிய அண்ணன் செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், மரியாதைக்குரிய சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றது அதிமுக கூட்டணியில் இருந்த போதுதான். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க? அதற்கு பிறகு நீங்க 2011க்கு பிறகு தேமுதிக இல்ல சார், சொல்ல வர சார், இது மட்டும் முடிச்சிரேன். இல்ல நீங்க என்ன நான் சொல்றேன் இல்ல, ஒரு கட்சியுடன் சேர்ந்ததனால் காணாம போயிருச்சு என்கிற வரலாறு அதிமுகவுக்கு தேமுதிக உள்பட இல்லங்க. நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க அதிமுகவோடு வந்தால் வெற்றி பெறலாம், அந்த கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்குதுன்ற பார்ட்டெல்லாம் விட்டுருவோம். இப்ப கேள்வின்றது, அப்படி தாவேகா உணர்ந்துட்டாங்களா, சரி அதிமுக வந்தா நமக்கு அங்கீகாரம் கிடைக்கும், கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்லாம் வந்தாச்சா? பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சா? எப்படி? அதை தான் கேட்கிறேன். நீங்க கூட்டணியை பலமா வச்சிருக்கிற கூடிய திமுகவுல பேச்சுவார்த்தையெல்லாம் முடிச்சிட்டாங்களா சார்? அவங்க கூட்டணி நண்பர் சுவாமிநாதன் அவர்கள் போகிற போக்கு அப்படியே ஒரு பந்த 4 6 அப்படின்ற மாதிரி என்ன சொன்னார்னா, தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தல 4 முனை கூட்டணி தான், 4 முனையில நிக்கிறாங்கன்னு தான் நாம கேள்விப்பட்டோம். ஆனா இவர் தாவேகாவையே அதிமுகவுக்குள்ள ஒரு முனையா ஒரு கூட்டணியை சேர்த்து விட்டாரு பாருங்க. இது இவங்களுடைய அவர் அப்படி சொல்லல. அவர் என்ன சொன்னார்னா, அவரே சொல்லல, நீங்க ஏங்க சொல்றீங்க? அக்னீஸ்வரன் இல்ல இல்ல இல்ல, அவர் என்ன சொன்னார்? நான் சொல்றேன், அதிமுகவில் இருக்கக்கூடிய அணிகளை போல பிற அணிகளை போல இல்ல 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 தாவேகாவும் ஒரு அணி அப்படி சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னா, முன்பெல்லாம் சொல்லுவாங்க, இப்ப இடதுசாரிகள் இல்ல காங்கிரஸ் எல்லா கட்சிகளுக்குமே அந்த கட்சிக்குள்ளேயே சார்பு அணின்னு வந்த மாதிரி அதிமுகக்குள்ளேயே ஒரு தாவேகா அணி வந்துருச்சா, தாவேகா வரணும். அந்த அடிப்படை தானே சுவாமிநாதன்? நான் கரெக்டா புரிஞ்சிருக்கேன்னா? அதான் தாவேகாவை சுருக்கி சொல்லல, அதிமுகவிலே சிலர் தாவேகா வரணும்னு ஒரு அணியா ஆயிட்டாங்கன்னு சொல்ல வர்றார். நான் கேட்கிறேன், விசிகாவிலேயே சில பேர் திமுகவில் ஐக்கியமாயிட்டாங்க, அது உங்களுக்கு தெரியுமா? விசிகாவிலேயே எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அது திமுகவுக்கு ஆதரவாக கூடியவர்கள் காங்கிரஸ்லயும் உண்டு. ஆகவே நாம் எந்த கட்சியோட கூட்டணி இருக்கிறோமோ அதற்காக நேசிப்பது என்பது வேற சார். இங்க குமாரபாளையத்துல நாமக்கல்ல அங்க வாங்க, மாண்புமிகு எதிர்க்கட்சி எப்படி சுத்தினால் வராம விட்டுருவோமா? நீங்க தான் அதை விட்டு வைக்கலாம். நான் என்ன ரவீந்திரன் துரைசாமி என்னன்னா டெல்லி வரைக்கும் அழைச்சிட்டு போய் அரசியல் நான் கேட்கிறாரு, இது எப்படி போட்ட விதை எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்கிறாரு. நான் கேட்கிறேன், அவர் அன்டெஸ்டட், தாவேகா அன்டெஸ்டட், அன்ப்ரூவ்டு அப்படிங்கிறாங்க. சரி, நீங்க தான் திமுக கூட்டணி எல்லாமே ப்ரூவ் பண்ணதான் இருக்கிறீங்க. தமிழ்நாட்டுல என்ன ப்ரூவ் பண்ணீங்க? நீட் விளக்கு ப்ரூவ் பண்ணீங்களா? நிர்வாகத்தை பத்தி பேசுமா, கூட்டணி அரசாங்கத்தை பத்தி பேசுமா? நான் கேக்குறேன், காங்கிரஸ் கட்சியில இருந்து ஒருத்தரை கொண்டு நீங்க திமுகவுல பதவி கொடுத்து விட்டு போட்டாங்களே, அதை யாரோ ஏத்துக்கிட்டாங்களா? அக்னீஸ்வரன் பாயிண்ட் என்னன்னா, அதெல்லாம் பேசுங்க, தேர்தல் தேதி வரப்போது விமர்சிக்க எல்லாம் போறீங்க. இப்ப என்னன்னா, திரு பழனிசாமி அவர்கள் பேசுறது இருக்குல்ல, பிள்ளையார் சொல்லி போடப்பட்டு விட்டது, பிரம்மாண்ட கூட்டணி வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்களே, அதன் பொருள் என்னன்னு தான் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். அதன் பொருள் எல்லாமே ஒரே நோக்கம். என்ன நோக்கம்? திமுகவை ஆட்சியை விட்டு அகற்றுவதற்கு எந்தெந்த கட்சிகள் எல்லாம் ஒற்றை கோரிக்கையில் இருக்குதோ அதையெல்லாம் அதிமுக தலைமையில் ஒன்று சேர்க்க வேண்டும். தாவேகா ஒத்துக்கிட்டாங்களா? நான் கேட்கிறேன், மறுத்துட்டாங்களா? சொல்லுங்க சார். மறுக்கல இல்ல ஒரு பாயிண்ட். ஆகவே இங்கு சரியான நோக்கம் என்ன? இல்ல ஒரு சரியான திமுகவை ஆட்சி விட்டு அகற்ற சரியான புள்ளிக்கு வந்திருக்கீங்க, சரியான புள்ளிக்கு வந்திருக்கீங்க. அவங்க மறுக்கல. ஆனா என்னன்னா, திரு சுவாமிநாதன் அவர்கள் சொன்ன மாதிரி
அவங்க கரூர் சம்பவத்திலேயே இன்னும் வெளிப்படையாக வெளியில வந்து பேசல. இரண்டாம் கட்ட தலைவர்கள் சட்ட சிக்கல் அந்த சிக்கல் எல்லாம் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழல்ல அதுக்கே அவங்க கமிட் பண்ணல. அப்பதான் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்றாங்க இந்த சம்பவத்தை பயன்படுத்தி தாவேகாவை கொண்டு வர முயற்சிக்கிறார். அதான் பாயிண்ட்னு ரவீந்திரன் துரைசாமி. இவ்வளவு பெரிய சட்ட நீங்க கேட்ட கேள்விக்கு அதைவே நான் பதிலா போடுறேன். நீ இவ்வளவு பெரிய சட்ட சிக்கல் உருவாக்குவதற்கு யார் காரணமா இருந்தாங்கன்னு தாவேகா தொண்டர்களுக்கும் தாவேகா தலைவர்களுக்கும் தெரியாதா? அந்த கரூர் சம்பவத்திற்கு யார் காரணம் என்பது தாவேகா தொண்டர்களுக்கும் தாவேகா தலைவர்களுக்கும் தெரியாதா? தெரிஞ்சுக்கிட்டாங்க. இயற்கை சார், காட்டி கொடுத்துரும் சார். உண்மையை வெளிப்பாடையா சொல்லிடணும். நம்ம என்னதான் வாயில வந்து முழங்கலாம், ஆனால் உண்மைத்தன்மை என்பது பார்த்தாலே தெரியும். ஏன் வந்து தாவேகா தரப்புல நீங்க சொன்ன மாதிரி என்று சொல்லுவார்கள் சட்டத்துல, இன்லிமினி பார்த்தாலே தெரியும். எடுத்த உடனே அதை காட்டு, முகம் காட்டு, கண்ணாடி. கோர்ட்ல அப்படி சொல்லுங்க. இல்ல சார், கோர்ட்ல சொல்லுங்க. நம்ம 41 பேர் செத்தாங்கன்றது உண்மையில இல்ல. அது உண்மையில அவன் காரணம் யார சொல்ல? அது இல்லன்றீங்களா? அது இல்ல கூட சொல்றீங்க. இல்ல இல்ல அக்னீஸ்வரன், அதுக்குள்ள வேண்டாம். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அவங்க மறுக்கல இல்ல, அமைதியா தானே இருந்தாங்கன்றது சரியான பாயிண்ட் தான், நான் அதை ஏத்துக்கிறேன். அதே நேரத்தில் நீங்க சொன்ன பிறகு அவங்க ஆதரிக்கவும் இல்ல. ஆமாங்க, நாங்க அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கிட்டோம்னு ஆதரிக்கவும் இல்லையே. அதுக்கு தான் நீங்க ஏற்கனவே பதில் கொடுத்துட்டீங்களே. அவங்க தான் சட்ட சிக்கல் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லிட்டீங்களே. சாமிநாதன் சொல்லிட்டாரு, அதனால உங்களை சொல்லியிருக்காங்க. சொல்லல. நோ நோ நோ, அதத்தான் நம்ம ஆரம்பத்துல சொன்னேன். அதிமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வளர்த்த இயக்கம். சரி, ஒரு சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேர் வச்சிருக்காங்கன்னா என்ன காரணம் தெரியுங்களா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதுல இறங்குற போது அங்க இருக்கக்கூடிய அந்த இதுல வந்து கைவண்டி ரிக்ஷாவில் இருந்தவங்களுக்கு மலையில நனைவாங்கப்பா, கோட்டு கொடுங்கப்பான்னு சொல்லி சொன்னது சார். இப்ப தாவேகா கூட்டணி தொடங்கிருச்சு, நீங்க நம்புறீங்க? அது வந்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்? அதான் முடிவு எடுத்துட்டாரு, சொல்றாரு. அந்த முடிவு தான் இறுதியான முடிவு. வரப்போகுது, அவர்தான் முடிவெடுப்பார். தாவேகா வரப்போகுது, அவர்தான் முடிவெடுப்பார். நீ வரப்போகுதுன்னா அப்புறம் எப்ப தேதி கேட்பீங்க? அதெல்லாம் கேட்க மாட்டேன். அப்புறம் மக்கள்கிட்ட பதில் சொல்லுங்க. அதை உறுதி செஞ்சிட்டீங்கன்னா போதும். அது பொதுச் செயலாளர் ஒரு அரசியல் கட்சி, தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி. இதுவரைக்கும் நீங்க 2006ல கூட்டணி மைனாரிட்டி அரசாங்கம் நடத்தியது. திமுக 2011 எதிர்க்கட்சி அந்தஸ்து இருந்தது. 2014 40 நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தது. அந்த கட்சியே இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிறது என்றால் எதிர்க்கட்சி என்றைக்கும் அதிமுக எதிர்க்கட்சி அந்தஸ்து இழக்கல. எல்லா சிக்கலையும் வந்து நீங்க ஆட்சிக்கு வருவீங்களா இல்லையானே நான் கேட்கல அக்னீஸ்வரன். அதற்கு தான் எல்லா பேரும் திமுகவை எதிர்க்கிற எல்லாரும் அதிமுக தலைமையில் வர வேண்டும் என்பதுதான் ஒரு நல்ல நோக்கம் தான். இது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி முடிவெடுக்கிறார். அதுல 2 அக்னீஸ்வரன் கரூர் சம்பவத்திற்கு முன்பிருந்தே அவர் அதை தான் சொல்றாரு. தாவேகா வரணும், பிரம்மாண்ட கட்சி வரணும்னு. கரூர் சம்பவத்துக்கு பிறகு பிள்ளையார் சொல்லி போடப்பட்டது அப்படின்னா அது என்னன்றதா நம்ம டீகோட் பண்றோம். மனங்களில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அப்படிதான் நான் பார்க்கிறேன்.